அதே மாதிரி பூமி படத்துல ஜெயம் ரவி அவர்களோட படத்துலயும் நீங்க ஜெயம் ரவி அவர்களுக்கு டூப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள், சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? இருக்கு. நான் வந்து பூமி படத்துல ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட் பண்ணும்போது அப்போ ரவி சாருக்கு டூப்பு. அது எப்படின்னா அங்கே கேமரா வந்து டாப் ஆங்கிள் இருக்கு. அப்போ வந்து கீழே பெட்டு சேஃப்டி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம கிரவுண்டில் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அடிக்கிற மாதிரி விழுற மாதிரி ஒரு சின்ன ஷாட் இருந்தது. அது ரவி சாரே பண்ணுறேன்னு சொன்னார். மாஸ்டர் தான் வேணாம் முகேஷ் டூப்பு பண்ணிக்கலாம் சார், ஏன்னா நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும், திரும்ப அடுத்த ஷாட்டுக்கு நீங்கள் போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும், டைம் நிறைய எடுக்கும். ஸோ அதனால் சின்ன ஷாட் தான் சார், அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்புறம் அந்த ஷாட் நான் பண்ண எகிரி கீழே விழும்போது ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு பெரிய கல் உள்ள குத்தின்னு இருந்திருக்கு. அதை பார்க்கல. அதை பார்க்காம எகிரி விழும்போது கரெக்டாக என்னோட ரிப்பு போய் அதில் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனாலும் எனக்கு பெயின். பட் ஆனால் நம்ம வெளியே காட்ட எப்பவுமே ஸ்டண்ட் பீப்புள் எப்பவுமே அடிப்பட்ட வெளியெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நேச்சுரலாக, ஏன்னா அந்த வேலையை அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்ன வேணால் பண்ணிக்கலாம், பட் அங்கே அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லி அப்படி போனோம். எனக்கு அடிப்பட்டது ஜெயம் ரவி சாருக்கு தெரிஞ்சிச்சு. நான் விழும்போது பார்த்தாரு, அந்த ஷார்ட்டை பார்த்தாரு, தெரிஞ்சிச்சு. நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னார், பாரு முகேஷ்க்கு செம்ம அடி அதில் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அவர் பர்சனலாக என்னை கூப்பிட்டு கேட்டார். அவருக்கு எப்படி நோட்டீஸ் பண்ணாரு, அவருக்கு எப்படி நான் இத்தனைக்கும் எழுந்து எல்லாம் அடிப்பட்ட தேய்ப்பாங்களா, அந்த மாதிரி கூட தேய்க்க மாட்டோம், ஏன்னா அடிப்பட்ட தெரிஞ்சிடும்னு சொல்லி. அப்படி கூட நான் பண்ணல. ஆனால் அவர் கூப்பிட்டு எதுவும் இல்லை ப்ராப்ளம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி, நான் இல்லை சார் ஓகே சார் எதுவும் இல்லை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மேனேஜரை கூப்பிட்டு வண்டி அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால், அப்புறம் அங்கே லைட்டாக ஏர் கிராக் மாதிரி லைட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பண்ணோம்.